டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிஎம்எஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம். இந்த பீரியட்ஸ் டைம்ல லேடிஸ்க்கு இருக்கிற மோஸ்ட் காமனா இருக்க ப்ராப்ளம் என்னன்னா பிஎம்எஸ். அதாவது அந்த டைம்ல அவங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, ஆன்சைட்டி இருப்பாங்க, யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு டிசிஷனை ஒழுங்கா எடுக்கவே முடியாது, நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, கிரேவிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த டைம்ல அது மட்டும் இல்லாம தூக்கம் ஒழுங்கா இருக்காது, ஏதாச்சும் ஒன்று இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரத நம்ம பார்க்க போறோம். மொதல் விஷயம், இந்த மாதிரி பிஎம்எஸ் இருக்க டைம்ல உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேசுங்க. அது லைக் யாரா இருக்கலாம், உங்க அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம். ஸோ பிடிச்சவங்களோட மனசை விட்டு கொஞ்சம் சந்தோஷமா பேசுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா பிராணாயாமாஸ். நான் லாஸ்ட் டைம் வீடியோல போட்டிருப்பேன் நாடி சோதனை பிராணாயாமா. ஸோ இந்த டெக்னிக்கை இந்த டைம்ல பண்ணும்போது என்ன ஆகும்னா எஸ்பெஷலி உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை நல்லா ரெடியூஸ் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு 5 to 10 ரவுண்ட்ஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. மூணாவது விஷயம் அப்படி என்னன்னா இந்த டைம்ல நமக்கு பிளட் லாஸ் இருக்கும். ஸோ பாடி ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப வீக்கா இருக்கும். ஸோ நல்லா சாப்பிடணும். ஸோ ஒரு பேலன்ஸ் டயட்டா எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா தூக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 7 to 8 hours ஆஃப் ஒரு நல்ல தூக்கம் வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர் ரைட் சைட் திரும்பி படுத்துட்டு 2 காலுக்கு நடுவில் பில்லோ வச்சுட்டு தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ரெகுலர் எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் மட்டும் ரெகுலரா பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க.